நம்ம ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். 5 rupees பாக்கெட் கிடைக்கும்ல. இப்போ நம்ம ஜிஞ்சர் போட்டோம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. ஸோ நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறது நம்ம தட்டி வச்சோம் இல்லையா, இவ்வளோதான். இது கூட நம்மளுக்கு இப்போ வந்து இதில் அட்டாச்சாக வந்து நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், தண்ணி வரட்டும். நம்ம இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். அப்படியே லைன்லேயே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இவ்வளோதான். இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, நம்ம புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கைஸ் இப்போ பாருங்க, நம்ம புதினா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ புதினா ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டோம். இப்போ புதினா ஆட் பண்ண போகிறோம். புதினா ஆட் பண்ணலாம். இப்போ புதினா ஆட் பண்ணிவிட்டு நம்ம சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புதினா ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த புதினாவும் கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே க்ளோஸ் பண்ணி விடலாம். அப்போ தான் வந்து நம்ம கர்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கர்டு நம்ம இப்போ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கர்ட் போடலாம். நீங்கள் பாருங்கள், சால்ட் போடுறேன் நான் தேவையான அளவு. இப்போ நம்ம வந்து இப்போ நான் சால்ட் போட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து கர்ட் போடலாம். ஒன்லி 10 rupees பாக்கெட் தாங்க கர்டு. காய்ஸ் இப்போ நம்ம கர்ட் போட்டோம். இப்போ பாருங்க, கர்ட் போட்டோன்னு இப்படி ஆயிடுச்சு. நல்லா எப்படி பாயில் ஆயினுக்கு பாருங்க, கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஒன்றும் மசாலா எதுவுமே போடல. ஸோ நம்ம இப்போ வந்து கர்ட் போட்டாச்சு. கர்ட் போட்டு இப்போ வந்து நல்லா இது பாயில் ஆயினுக்கு. இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, மசாலா ஆட் பண்ண போகிறோம். கொஞ்ச நேரம் ஆகட்டும். அதுக்காக இந்த கர்டில் வந்து அது வந்துச்சுன்னா இன்னும் ஸ்மூத்து, இன்னும் சாஃப்ட்னஸ், டேஸ்ட்டு ப்ளஸ் வந்து ஸ்மெல்லு இன்னும் நல்லா இருக்கும். கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம். இது கொஞ்சம் தண்ணி வந்து ட்ரை ஆகட்டும். இது வந்து இந்த கறியிலேருந்து வந்த தண்ணிங்க எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக ட்ரை ஆகுது. ஸோ வந்து இப்போ அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இது நான் அப்படியே சொன்னால் உங்களுக்கு புரியாது. நம்ம போட்டதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க ஆல்ரெடி. ஸோ நீங்கள் அதே போல் ட்ரை பண்ணுங்கள். நம்ம இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, ஒரு 2-3 டொமேட்டோ போடுவோம். இது இப்போ இல்லை, மசாலா போடணும். இன்னும் மசாலா ஆட் பண்ணல. ஒன்லி கர்டு சால்ட்டில் வந்து இப்போ வந்து அயன் இருக்குது. ஸோ இப்போ கர்டு சால்ட் போட்டதுனால இப்போ அது கொஞ்சம் பாயில் ஆனால் மட்டும்தான் அதுக்கப்புறம் டேஸ்ட் தெரியும். गाइस இப்போ பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு. சோ இப்போ நம்ம ஆட் பண்ண போறது மட்டன் மசாலா. மட்டன் மசாலா இப்போ 10 rupees பாக்கெட் தான். இப்போ ஆட் பண்ண போறோம். இப்போ நான் வீட்ல அரைச்ச மசாலா கொஞ்சம் இருக்கு. அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இங்க பாருங்க. நான் வீட்ல அரைச்சது. சோ நம்ம கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம் ஸ்மெல்லுக்கு. இப்போ நம்ம ஆட் பண்ண போறது மட்டன் மசாலா கொஞ்சம்.
இப்போ பாருங்கள், இது 10 rupees பாக்கெட் மட்டன் மசாலா. 10 rupees பாக்கெட் மட்டன் மசாலா. ஸோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் செய்யறது. இவ்வளோ தான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். கொஞ்சம் அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், இல்லைங்க ட்ரை ஆகட்டும். காய்ஸ், இப்போ நம்ம மூடி போட்டுருக்குறோம். நம்ம எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு தண்ணின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி ஒரு 4 தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் இவ்வளோதான். இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இவ்வளோ தான் காய்ஸ். இப்போ நம்ம வந்து பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். காய்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் எந்த லெவலுக்கு வந்திருக்குன்னு. நம்ம கிரேவி ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும், ஆயில் வரணும். இதை நீங்கள் அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ட்ரை ஆகணும். பட் ஆனால் இப்போ இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கலாம், ஆயில் வரட்டும். காய்ஸ், இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம். தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் நல்லா பதமாக வெந்துருட்டோம். நம்ம அதுக்காக ஆட் பண்ணிக்கிறோம் வாட்டர் ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணிவிட்டு, அது கொஞ்சம் சால்ட்டில் வந்து ட்ரை ஆச்சு இல்லையா. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரை ஆகிருக்குது. ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நேரம் ட்ரை ஆச்சுன்னா நம்ம ரெட் மீட்டு ரெடி. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், நம்ம தண்ணி போட்டது வந்து ட்ரை ஆயிடுச்சு. காய்ஸ், இப்போ எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம். காய்ஸ், இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரை ஆகிருக்குன்னு. இவ்வளோ தான் நம்ம வந்து ரெட் மீட் ஃப்ரை. இப்போ கொஞ்சோண்டு புதினா போட்டுக்கலாம். நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரேஷ்மா 786 ரெட் மீட் ஃப்ரை, deep fry. Thank you for watching. Bye bye.